श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராய நமஹ. போன ஸ்லோகத்துல அதிஷ்டானம் இல்லாமல் ஒரு ஞானமே வராது, கியாதின்றதே வராது. அதிஷ்டானம் இருந்தாதான் வரும். அதனால நீ எவ்வளவு தூரம் போனாலும் இல்லாதது இருக்கிறதா தெரியறது, இதுதான் கியாதிங்கிறது. அதுவும் அந்நியதா கியாதிங்கிற பட்சத்துலதான் வந்து முடியும். அந்நியதா கியாதின்றது என்னது? ஒரு வஸ்துவை பார்த்தோம், அதுல அது இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் அந்த வஸ்து இருக்கு. வஸ்துவில நமக்கு வெள்ளின்னு நமக்கு ஞானம் வருது, இல்லாததுதான் தெரியுது. ஆனால் இதம்னு ஒரு நிர்தேசம் குறிப்பிட்டு நம்ம சொல்றதுனால அந்த நிரதிஷ்டானன்றது வராது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் இந்த கியாதி விசாரத்தை கடைசி ஒரு சின்ன வாதம், அந்த வாதத்தோட முடிக்க போற சுவாமி. கியாதியில எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கோ? கியாதி வாதத்துல முன்னாடி ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துல இன்னொரு வஸ்து தெரியுது. அது ஏன் தெரிஞ்சுது? அந்த அந்த கியாதி வாதத்துக்கு என்ன பேரு? அக்கியாதியா, அந்நித அக்கியாதியா, அசக்கியாதியா, ஆத்மக்கியாதியா, அனிர்வச்சனீய கியாதியா, இப்படின்னு எதுக்கு விசாரம் பண்ணிட்டு கஷ்டப்படுறீங்கோ? மிச்ச விஷயமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாமதான் விஷயம். ஒரு கியாதியின் ஞானம்னு உண்டாகிறது, விஷயமே கிடையாது. இல்லாத விஷயம் ஏதோ தெரியறதுன்றது எல்லாரும் ஒத்துட்டோம். இல்லாத வெள்ளிதான் தெரியறது, இல்லாத பாம்பு தெரியறது, இல்லாத ஜலம் தெரியறது, இந்த மாதிரிதான் நம்ம ஒத்துட்டு இருக்கோம். அதனால இங்க வந்து நிர்விஷயமான கியாதி தான் உண்டாகிறது. அதனால விஷயமே கிடையாது இந்த பிராந்தி ஞானத்துல. விஷயமே இல்லாததுனால இது போக இத்தனை ஸ்லோகங்களா, இத்தனை வாதங்களா, எதுக்கு இப்படி சர்ச்சை பண்ணணும்? இது வியர்த்தமா போறது எது அப்படின்னு கேட்கிறா. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார் சுவாமி. இங்க வந்து நிர்விஷயமான ஞானம் அப்படின்றது ஒண்ணும் கிடையவே கிடையாது. நிர்விஷயமான ஞானமே கிடையாது. எதுவா இருந்தாலும் சரி, ஞானம்னு ஒண்ணு உண்டாகிறது, அது நிர்விஷயம் சொல்ல முடியாது. அதனால இத வந்து ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்றத எப்படி ஒன்னால சொல்ல முடியும்? அதனால ஒவ்வொரு இடத்துலயுமே நாம எப்படி பார்ப்போம்னாக்கா, ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் நேர பிரத்யக்ஷமா தெரியுது, இதம் அப்படின்னு. இன்னொன்னு வந்து பிரத்யக்ஷமா தெரியல, அது ஸ்மரணம் தான், ஏதோ ஞாபகத்தினால இது வந்து வஸ்து வந்து தெரியறது, இப்படி வெள்ளியா தெரியறது அப்படின்லாம் நாம சொல்றோம். மத்தபடி அங்க வந்து ரெண்டு வஸ்து இருக்குது, ரெண்டு வஸ்துல ஒரு வஸ்துவனுடைய சுரூபம் தெரியல, அதாவது விசேஷம் தெரியல, விசேஷனம் தெரியுது. இதம் அப்படிங்கிறது விசேஷமா இருக்குது. அதே இந்த இது இருக்கு பாருங்க, ரஜதம் சர்பகா அப்படின்றது மாத்திரம் அது வந்து விசேஷணமா இருக்கு. ஆக ரெண்டு ஞானம், ரெண்டு ஞானமும் நமக்கு தெரிய மாட்டேன்றது, ஒரு ஞானமாதான் தெரியுது. அது அப்படி தெரியறதுனால இத மாதிரி நமக்கு ஞானம் வருது, பிராந்தி ஞானம்ன்றது. உண்மையிலேயே அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணுமே இல்லாம இது வருது அப்படின்னு சொல்றதுன்றது தவறான வாதம். அதனால நிர்விஷயம்னு ஒண்ணு வரவே கிடையாது, கூடவே கூடாது. நிர்விஷயம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அதனாலதான் என்னன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஒரு விஷயம் தெரியல, தெரியாத விஷயத்தை இவன் கிரகிச்சுட்டான். தெரியாத விஷயம் எது? வெள்ளி இல்ல, இல்லாத விஷயத்தை இவன் கிரகிச்சான். அதனாலதான் இவனுக்கு பிராந்தன் அப்படின்னு அவனுக்கு பேரு. ஒரு ஸ்லோகம் சொல்றாளாம், மது பஷ்யதி துர்புத்தே பிரபாதம் நைவ பஷ்யதி. இது வந்து மலை, மலை மேல
தேன் இருக்கு. தேனை பார்த்தான் அவன். ஆஹா, தேன் எடுக்கணும், தேன் எடுக்கணும் பறக்கலாம். அப்போ இன்னொருத்தன் வைக்கிறான், மதுவை நீ பாக்குற, தேனை பார்த்த, ஆனா நீ துர்புத்தி. அங்க பிரபாதத்தை பார்க்கலையே. பிரபாதம்னா ஒரு பிடிப்பே இல்லாத இடம். அங்க போனேன்னா கீழே விழுந்துருப்பேன். அத மாதிரி இருக்குது. அதை நீ பார்க்கலையே. ஏன்னா இவனுக்கு எதுல மனசு ஆசக்தமா இருக்கோ, எதுல ஈடுபாடு இருக்கோ அததான் இவன் பார்க்கறான். எதுல ஈடுபாடு இல்லையோ அதை இவன் பார்க்கறது இல்லை. அத மாதிரிதான் இந்த இடத்துல கூட சரி. விஷயம் ஆசக்தம், விஷயத்துல இவனுக்கு ஆசக்தி இருக்கு, இச்சை இருக்கு, ஒரு பிடிப்பு இருக்கு. அதனால என்ன பண்றான், அதோண்டி பார்க்கறான். வெள்ளி இவனுக்கு பிடிப்பு இருக்கு, வெள்ளி ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு முன்னாடி இந்த வஸ்துவை பார்த்தா பிடிச்சேன்னு இருக்கு, அதை பார்த்துட்டு இவனுக்கு அந்த எண்ணம் வருது, வெள்ளின்னு வருது. அதனால நீ என்ன சொன்னாலும் இப்படிதான். அதனால விஷயம் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. விஷயம் அவன் என்ன சொல்றான்னா, இதையே அவன் திருப்பி போடுறான். நமக்கு எதுல ஒரு ஈடுபாடு வருதோ அதை நீ பார்க்கிற, மீதி எதையும் நீ பார்க்கல, இல்லாத ஒண்ணுதான் நீ பார்த்த. அதனால இந்த நிர்விஷயமா தான் இருக்கு, நிர்விஷயமா தான் இருக்கே தவிர்த்து சவிஷயமா இல்லைன்னு அப்படியே அவன் திருப்பி கேட்கிறான். அதற்குதான் பதில் சொல்ற சுவாமி, நீ ஞானத்துக்கு விஷயமே இல்லைன்னு சொல்றதே விருத்தமானது. எப்பேற்பட்ட ஞானம் வந்தாலும், அது பிராந்தி ஞானமோ, யதார்த்த ஞானமோ, சம்சய ஞானமோ, விபரீத ஞானமோ, எந்த ஞானம் வந்தாலும் சரி, அதை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தோட தான் கிரகிக்கும்படியா இருக்கும். விஷயம் இல்லாம உன்னால கிரகிக்கவே முடியாது. அது இந்த புத்திக்கு விரோதமானது. நீ சொல்றது விரோதமானது, ஞானத்துக்கு விரோதமானது. லோகத்துல எந்த அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்துக்கு விரோதமா நீ சொல்றது. அதனால ஒரு விஷயம் இல்லாமல் இவனுக்கு ஞானம் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அப்படி விஷயம் இல்லாம பிரகாசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா, கடம் எப்படியோ படம் எப்படியோ ஞானம் அப்படின்னு ஆயிடும். ஆனா இந்த பிரகாசத்தை வச்சுட்டுதான் ஞானத்துக்கு வைசிஷ்டியம் சொல்றோம். விசேஷமா இருக்கிறது ஞானம்னா அதுக்கு சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால. அதனால ஒரு ஞானம்னு சொன்னாக்கா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா, ஞேயம் இருக்கணும், ஆசிரியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும். ஞானம், அதுக்கு ஆசிரியம் ஞாதா, விஷயம் ஞேயம், இது மூணு இருக்கணும். இத அனுவியவசாயாத்மகம்னு சொல்ற, திரிபுடீகரணம் அப்படின்னு சொல்ற. இந்த திரிபுடின்றது பாஷ்யக்காரர் அங்கங்க சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கும் பொழுது, கடமகம் ஜானாமி, அகம் இதம் சம்பேத்மி, நான் இதை அறிந்து கொள்கிறேன், நான் அப்படின்னு ஞாத்தா. இதை அப்படின்றதுனால அல்லது கடத்தை என்றதுனால ஞேயம் விஷயம், ஜானாமின்றதுனால ஞானம். இந்த மூணு இல்லாம லோகத்துல கிடையவே கிடையாது. இது மூணு இருந்தால்தான் ஒரு வஸ்து சித்திக்கும். அது இல்லைன்னாக்கா யாருக்குமே எதுவுமே சித்திக்காது. ஞானம்னாலே ஒரு பக்கம் விஷயம் இருக்கணும், ஒரு பக்கம் ஆசிரியம் இருக்கணும். இது ரெண்டு இருந்தாதான் ஞானத்துக்கு ஞானத்துவமே சித்திக்கும். வெறும் ஞானம் என்ன பண்ணும், நம்ம ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுவும் ஞானம் தான். அங்க கூட என்ன அகம் 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 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். அது அதனால அது பிரகாசிச்சுட்டே இருக்கும். பிரத்யக்ஷம் இருக்கு அங்க, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தர்மபூத ஞானத்துக்கு விஷயம், விஷயத்துவம் ஏற்றம், ஸ்ரீமத்ரேசாஸ்திர விஷயத்துவம் ஏற்றம், ஒரு விஷயத்தை உடைத்தாய் இருக்கும் தர்மபூத ஞானம். அந்த விஷயம் இல்லாம தர்மபூத ஞானம் பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அதனாலதான் பிரளய தசையில ஜீவன் எப்படி இருக்கான், கேவலம் அச்சேதன பிராயமா இருப்பான். அவனுக்கு ஞானம் இல்லையா அப்போ? ஆனா அந்த ஞானத்தை கிரகிக்கக்கூடிய உபகரிக்கக்கூடிய இந்திரியங்களோ பிராணனோ உடம்போ அதெல்லாம் சேர்ந்து இல்லை. அந்த மாதிரி விஷயம் இல்லை. அப்போ எதுவும் இல்லாததுனால அதனால கிரகிக்க முடியல. அதே முக்தாளோ நித்திய சூரிகளோ எந்திரமானோ அவெல்லாம் என்ன பண்றா, நித்திய சூரியில ஆனந்தமா எல்லாத்தையும் ஞானத்தினாலேயே கிரகிக்கிறார். அதனால ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஞானத்துக்கு ஞேயம் இருக்கணும்.
விஷயம் இல்லாம இருக்காது. விஷயம் இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா கூட சரி நிக்காது, ஞானம் போயிடும். அதனாலதான் நம்ம தூங்குற சமயத்துல நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்றது. தூங்குற சமயம் நாம எதையுமே அறியறதில்லை. ஏன் அறியறதில்லை? நமக்கு அப்போ இந்திரியங்கள்லாம் உபரதம் ஆயிடுது, வியாபாரத்தை செயல்படல, அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஞானம்னாக்க ஒரு பக்கம் ஞாத்தா இருக்கணும், இன்னொரு பக்கம் ஞேயம் விஷயம் இருக்கணும். அந்த விஷயம் இல்லாம வெறும் ஞானம்ன்றது பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. அது எந்த ஞானமா இருந்தாலும் சந்தேகம் வருது ஒருத்தனுக்கு, இது மரமா புருஷனா மனிதனா மரமா அப்படின்னு சந்தேகம் வருது, தானூருவா புருஷோவான்னு வருது. அப்ப கூட சரி தானத்தமோ புருஷத்தமோ ஏதோ ஒரு ஞானம் வந்தது, சந்தேகாத்மகமான ஞானம் வந்தது. அது இல்லாம இல்லையோ. அதனால எப்பொழுதுமே இந்த மாதிரி திருப்படீகரணம்ன்றதை ஒத்துக்கணும். இதை பிரபாகரால் திரிபுடீகரண பிரத்யக்ஷம்னே அவ அர்த்தம் இருக்கா. அது நம்ம பாஷைக்காரருக்கு திருவள்ளுவர் வகுப்பு தான் அது, அதையே சொல்ற. அதுக்கு மேல அவன் கேட்கிறான், லோகத்துல பிரயோகம் இருக்கு, என்னால பிராந்தி அஜ்ஞானம் தான் அனுபவிக்கப்படும், பிராந்தி எனக்கு வந்துருக்கு, பிரமம் வந்துருக்கு, விஷயமே இல்லை, ஆனா நான் விஷயம் இருக்கிறதா நினைச்சுட்டு பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா இல்லையா? அது இருக்காது. அது மாதிரி பிராந்தி ஞானத்துல லோகத்துல இருக்கே, அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, இவரு நாங்க கேட்கறது பதில் சொல். பிரயோகம் இருக்கு, அது மாதிரி பிரயோகம் இருக்கு, ஆனாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லு. எதையோ ஒரு வஸ்துவை பார்த்துட்டுதான் நீ ரஜதம் பாம்பு அப்படின்னா உனக்கு ஞானம் வருது, வெள்ளி பாம்பு ரஜதம் சர்ப்பம் ஞானம் வருது. அந்த வஸ்து இல்லாததுனால வருதா உனக்கு, அல்லது எப்பொழுதுமே இல்லைன்னு வருதா? எப்பொழுதுமே சர்வம் சூன்யம் துச்சம்னு சொன்னான் மாத்தியமிகன், அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம வருதுன்னு சொல்றியா? அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இங்க இல்லை அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னேனாக்கா என்ன தெரியுமா, நையாயிக்கன் பாட்டன் சொல்ற அனிதாக்கியாதையும் ஒத்துண்டுதான் இருக்கும். எங்கேயோ இருக்கு ஆனால் இங்க இல்லை, எங்கேயோ இருக்கிற வஸ்து இங்க என்னால கிரகிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னேனாக்கா, நீ முன்னாடி இருக்கிற வஸ்துவை பார்த்துட்டுதான் நீ கிரகிச்சிருக்க, அதுல அந்த வஸ்து இல்லை, குறைஞ்சல்ல வெள்ளி இல்லதான், ஆனா அதை நீ கிரகிச்சிருக்க. அப்போ அந்நிதாக்கியாத நீ ஒத்துட்டு இருக்க. இப்போ ஏன்னா இருக்கிற வஸ்து அதை விட்டுட்டு எங்கேயோ நீ இருக்கிற வஸ்து கடையில இருக்கிறது வெள்ளி, அது உனக்கு இப்ப ஞானம் வந்து, அதனால அந்நிதாக்கியாதுன்னா அது முடியும். அல்லது எப்பொழுதுமே இல்லை இல்லாத வஸ்துவை கிரகிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க மாத்தியமிகன் சொன்ன மாதிரி அசத்தியாதியை ஒத்துட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் இல்லை இல்லாது இருக்கிறதா மாதிரி தெரியுது, அதுதான் அசத்தியாதின்னு அவன் சொன்னான். அதனால இது மாத்தியமிகன் சொல்றதுதான் நீ நிர்விஷயம்னு சொல்லிட்ட. நிர்விஷயம் அப்படின்னாக்கா ஒரு விஷயமே இல்லாமல் எது கிரகிக்கப்படுகிறது அப்படியே நீ ஒத்துக்கணும். அந்த மாதிரி இல்லை லோகத்துல, இல்லாதது இருக்கிறதா தெரியுது, அந்த இல்லாதது இருக்கிறதா தெரியுதுன்றது கூட சர்வாத்மனா அசத்து அப்படின்னு சொல்றியா, இல்ல எப்பொழுதுமே இல்லைன்னு சொல்றியா, அல்லது எங்கோ ஒரு இடத்துல இருக்கு ஆனால் இங்கு இல்லை அப்படின்னு சொல்றியா? இதுக்கு என்ன நீ சொல்ல போறது? எப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம்? அது எப்பொழுதுமே இல்லைன்னா அசத்தியாதின்னு ஆயிடும் மாத்தியமிகன். அவனாவது பரவாயில்ல, ஏதோ சம்பத்தி சத்தியம் ஒத்தன் இருக்கான், அதாவது அவித்யை அஜ்ஞானம் அதனால வந்ததுன்னு அவன் ஒத்தன் இருக்கான். நீ அதை கூட வச்சுக்கல, ஒண்ணுமே இல்லைன்றது. ஒண்ணுமே இல்லாம எப்படி உற்பத்தி ஆகும்? அதனால அசத்தியாதியாகவாவது ஒத்துக்கணும், அல்லது அந்நிதாக்கியாதியாகவாவது ஒத்துக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் நீ இத மாதிரி சொன்னையானாக்க இது அனுபவ விருத்தம், பிரமாண விருத்தம், அவ ஆத்ம சாட்சிக்கு விரோதமா இருக்கு. ஆகையினால இந்த பட்சம் தவறான பட்சம், நிர்விஷயமான பட்சம்ன்றதே கிடையாது. நிர்விஷயமான ஞானம் ஒண்ணு வருது அப்படின்றதே கிடையாது. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு தியாதி விசாரத்தை முடிக்கிறார். பாருங்க ஸ்லோகத்தை, தியாதிம் பிராந்தி ஸ்வரூபான் ஜகதுர விஷயான்
केऽपि तद्धि विरुद्धम् स्याति कस्यापि पुंसः क्वचिदपि विषये सिद्धिरूपा हि सिद्धा अत्र अर्थ असत्वतः स्यात् इयम् अविषयता सर्वथा असत्वतो वा तादृक्तेऽपि अन्यथा स्यादि असदधिगमयोः एव पर्याय एषः அப்படின்னு சாதிக்கிறார். கேபி பௌத்தாலிய சில பேர், எல்லா பட்சத்திலையும் எத்தனையோ பேதம் இருக்கொள்ளியோ, அதனால பௌத்தாலிய சில பேர் பிராந்தி ஸ்வரூபாம் கியாதி, பிராந்தி ஸ்வரூபம் சொல்லக்கூடிய கியாதி விலட்சணமான ஞானம் இல்லாதது இருக்கிறதா தெரியுது, அல்லது ஒன்று வேறொன்றாக தெரியுது, அதுதான கியாதி. அது அவிஷயம், நிர்விஷயம், விஷயமே இல்லை அப்படின்னு ஜகது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்னாக்கா, ஒருத்தனுக்கு பற்பத்தை நினைக்கிறான், பாம்பை நினைக்கிறான். பாம்பை நினைக்கிறவன் என்ன பண்றான்? கயிறை பார்க்கறது இல்லை, பாம்பை பார்க்கறான். அத மாதிரி வெள்ளியை நினைக்கிறவன், வெள்ளியில ஈடுபாடோட இவனுக்கு கிழிஞ்சல் தெரியறது இல்லை. அதனால நீ அப்பைக்கு இப்ப பிராபாகரன் எல்லாம் சொல்றான் பாருங்க, ரெண்டு இருக்குது, ரெண்டு ஞானம் இருக்கு, கிரகணம் ஸ்மரணம்னு. ரெண்டு ஞானத்துல பேதத்தை தெரிஞ்சுக்காததுனால விசேஷ ஆகாரம் கிழிஞ்சல், அதை தெரிஞ்சுக்கல. விசேஷணமான ஆகாரம் ஸ்மரணம் வெள்ளி, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிறான்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி இந்த இடத்துல அதனால இது நிர்விஷயம்தான் அப்படின்னு அவன் கேட்டான். அதற்கு பதில் அது இந்த மாதிரி நீ சொல்றியே நிர்விஷயத்துவம்னு, அது தீவிருத்தம், ஞானம் ஞான ஸ்வரூபத்துக்கு விருத்தமா இருக்கு. ஏன்னா லோகத்துல நிர்விஷயமான ஞானம்ன்றது யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்றத கூட அது எதுல போய் முடியும்னா அதுவும் ஏதோ ஒரு ஞானத்துல போய் தான் முடியுது. அதனால இந்த கியாதியானது ஞானம், கியாதின்னா ஞானம், அந்த ஞானமானது கஸ்யாபி பும்சக, ஏதோ ஒரு புருஷன் அவனுக்கு கோச்சிதப்பி எங்குமே விஷய ஏதாவது விஷயத்துல அந்த விஷயத்துல சித்தி ரூபாகி சித்தா பிரகாசிக்கிறது. ஒருத்தன் கடத்தை பார்த்தான், கடத்தை பார்க்கச்சு கடமகம் ஜானாமி அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கலாம். இன்னொருத்தன் கிழிஞ்சலை பார்த்தான், கிழிஞ்சலை பார்த்துட்டு இதம் ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவர் ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு ஞானம் வந்ததா இல்லையா? கடத்தை பார்த்தவனுக்கு அயம் கடா ஞானம் வந்தது, அதே கிழிஞ்சலை பார்த்தவனுக்கு இதம் ரஜதம்னு ஞானம் வந்தது. எப்படி வந்தாலும் என்னாச்சு, ஞானத்துல ஏதோ ஒரு வஸ்து விஷயமா ஆயிடுச்சு. இருக்கிறது இல்லைன்றதெல்லாம் அடுத்த பட்சம், விஷயம் ஒண்ணு பிரகாசிக்கிறது. அதனால முன்னாடி சொன்ன மாதிரி ஞானத்துக்கு விஷயத்தம் ஏற்றம் சமூக ஞானத்துக்கு. அதனால ஞானம் ஒரு ஆச்சரியமான ஜீவனை ஆசிரியிக்கிறது ஞாதாவை. அத மாதிரி விஷயத்தை கிரகிக்கிறது, விஷயத்தை கிரகிச்சு தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஞாதாவுக்கு அதை பிரகாசப்படுத்துறது. இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து இருக்கும், ஞாதா ஞேயம் ஞானம், இது மூணும் ஒன்னா சேர்ந்து இருக்கும். இத ஒண்ணு போயிடுச்சுன்னா கூட அந்த பிரகாசம்ன்றதை நாம போயிடும். அதனால இதான் சரியான வாதம். சரி, லோகத்துல பிரயோகம் இருக்கு, மயா பிராந்தம் விஷயா நாஸ்தி, எனக்கு பிராந்தி வந்துருச்சு, விஷயமே இல்லை அப்படின்னு லோகத்துல இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவேன்? ஈயம் அபிஷயதா, இத மாதிரி ஒரு நிர்விஷயமான ஒரு ஞானம் வருதுன்னு சொன்ன பாரு, அது கூட அத்த இங்கு புரோத முன்னாடி இருக்கிற இடத்துல அர்த்த அசத்வதா விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார். அர்த்த அசத்வதா, வஸ்து அங்க இல்லை பொதுவா அப்படின்னு சொல்றியா? வஸ்து இல்லை, அதாவது இங்க இல்லை, முன்னாடி இல்லை, வெள்ள இங்கோ இருக்கு அப்படின்னு சொல்றியா? இது அனிதாக்கியாதிக்கு போனது. அல்லது சர்வாத்மனா துச்சம் எங்கேயுமே இல்லை, அத மாதிரி வச்சுட்டு சொல்றியா? சர்வதா அசத்வதோவா,
அர்த்தம் இல்லை, இங்க அர்த்தம் இல்லை, வஸ்து இல்லைன்னு சொல்றியா, எப்பொழுதுமே வஸ்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றியா? இது ரெண்டுத்திலையுமே சரி, வேற கதி கிடையாது, இந்த ரெண்டு தான் சொல்லணும். அதனால தாத்திருப்பேபி, முன்னாடி வஸ்து இல்ல, வேற எங்கேயோ இருக்கு, இல்ல எப்பொழுதுமே இல்லைன்றியா. ரெண்டுத்திலையுமே ஏஷா, நீ வியாபம், நீ வாதம் பண்றப்ப இந்த வாதமானது அந்நியதாக்கியாதி அசத் அதிகமையோ, அந்நியதாக்கியாதி ஒன்று மற்றொன்றாய் தெரிகிறது. வஸ்து இங்க இல்ல இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொன்னேனாக்கா அது அந்நியதாக்கியாதியா இருக்கும். அல்லது எப்பொழுதுமே இல்ல, இல்லாத வஸ்து கிரகிக்கிறதுன்னு சொன்னேனாக்கா அசத் அதிகமம். அதிகமம்னா ஞானம், அசத்யாதி அது மாத்தியமிகன் சொல்றது. இப்படி அன்னதாக்கியாதியோ அசத்தியாதியோ இது ரெண்டுத்துக்கும் பரியாய பதமா தான் இருக்கும். அதனால முன்னாடி இருக்கிற கிழிஞ்சல்ல வெள்ளி இல்லை, அது வெள்ளியா தெரியுது அப்படின்னு சொன்னாக்க அது அன்னதாக்கியாதி. வஸ்துவே இல்லை, எங்கேயுமே வஸ்து கிடையாது, அது தெரியுதுன்னு சொன்னாக்கா அசத்தியாதி. ஆக வேற ஒண்ணுமே கிடையாது. நிர்விஷயம்ன்றதே ஒண்ணு இல்லை, நிர்விஷயம்ன்றதே ஒண்ணு கிடையாது. நிர்விஷயம்ன்றதே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா அப்போ லோக அனுபவத்துக்கு விரோதம் வந்துடுது. அதனால அது தவறான வாதம் அப்படின்னுட்டு கியாதிவாதத்தை முடிக்கிற. இந்த கியாதிவாதத்துல அனிரோதனிய கியாதியை கண்டனம் பண்றிருக்கார் அத்வைதிகள் சொல்றது. அதே மாதிரி பௌத்தர் மாத்திரிகால் சொன்னது, இவன் சொன்னது, வைபாஷிகன், யோகாச்சாரன், சோத்ராந்திகன், இவாளெல்லாம் ஆத்மக்கியாதி, அசத்தியாதி, இது நிர்திஷ்டான கியாதி, இந்த மாதிரி கியாதி விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டனம் பண்ணிட்டார். ஆனால் அந்நதாக்கியாதியோ அக்கியாதியோ கண்டனம் பண்ணல. அந்நதாக்கியாதிங்கிறது பாட்ட மீமாம்சகன் பிரபாகரால் சொல்றது, அது நமக்கு அனுகூலம் தான். அதே மாதிரி அக்கியாதி பிரபாகரன் சொல்றது, அதுவும் நமக்கு முக்கியம். ஆனால் ஒன்னே ஒண்ணு பின்னாடி சொல்ல போறது, யதார்த்தம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், பிரபாகரனும் ஒத்துக்கிறான். அவன் சொன்ன காரணம் வேற, நாம் சொல்ற காரணம் வேற. அவன் சொன்னது கேவலம் பேத அக்கிரகணம், கிரகணம் ஸ்மரணம் அவைகளுக்கு பேதம் கிரகிக்கப்படவில்லை அப்படின்னு அவன் சொன்னான். நமக்கு அதுவும் உண்டு. கூடவே என்ன அப்படின்னாக்கா அந்த ஸ்ருதி சொல்றது பாருங்க, ஸ்ருதியானது பஞ்சீகரண பிரக்கிரியெல்லாம் சொல்றதுனால இருக்கிற வஸ்துதான் தெரிகிறது, வேத அக்கிரகணத்தினால இல்ல, இருக்கிற வஸ்து தெரியுது அப்படின்னு சொல்றோம். அதனால யதார்த்த கியாதி அப்படின்னு நம்ம சித்தாந்தம் அது. அதெல்லாம் வச்சு இந்த கியாதி வாதத்தை முடிச்சுட்டு இப்ப இந்த ஸ்லோகம் தெரிவிக்கலாம். கியாதிம் பிராந்தி ஸ்வரூபான் ஜகதுர் அபிஷயான் கேபி தஸ்தி விருத்தம் கியாதி கஸ்யாபி பும்சா வசிதபி விஷயே சித்தி ரூபாதி சித்தா அத்ர அர்த்தா சத்வதஸ்யா இயம் அவிஷயதா சர்வதா அசத்வதோ வா தாத்ருக்தேபி அன்யதா இத்யாதி அசததிகமயோ ஏவ பர்யாய ஏஷா அப்படின்னு சாதிக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்துக்கு விஷயம் நிர்விஷய கியாதி நிரசனம், நிர்விஷய கியாதி நிரசனம் போட்டிருந்தோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் இது மாதிரி அவதாரிக்க மாதிரி சொல்லி இன்னைக்கு முடிக்கலாம். இதுவரையும் சொன்னது ஜாதி விசாரம், அதன் பேர்ல ஞான விபாக் பிரதானமா சொல்ல வேண்டியது இதுதான். ஜாதி விசாரம் நடுவுல வந்துருக்கு. ஏன்னா ஞானமானது பிரமாணமா அப்பிரமாணமா, எல்லாமே பிரமாணம்னு சொல்லிட்டாக்கா எதிர்வாதிகள் இருக்காளே அவ சொல்றதெல்லாம் கூட பிரமாணமா போயிடும். எல்லாம் அப்பிரமாணம் சொல்லிட்டாக்கா நம்மளது கூட போயிடும், நாம சொல்றது கூட போயிடும். சர்வஞானம் நமானம் பரமத விஜயா நாப்பிரமாணம் சொபாதாத் அப்படின்னு சுவாமி சாதிச்சுட்டார் ஆரம்பத்திலேயே. அதனால அதை விவரிக்கணும்ன்றதுக்கோசரம் எங்க அப்பிரமாணம், எந்த இடத்துல பிரமாணம் அப்படின்றதுக்கோசரம் இத்தனை விசாரங்கள் வந்தது. அதுல கியாதி விசாரம் நல்லா விமர்சையா
விசாரம் பண்ணி சாதிச்சுட்டாரு. அதுக்கு பேர்ல இப்போ ஞானம் சொன்னாக்கா பிரமாணம் சொன்ன முடியோ அது எத்தனை வகைப்படும்? அது பொதுவாக 4 விதமாக பிரிக்கிறது. இது 4 விதம்ன்றது நாம சொல்றது இல்லை, வேதம் சொல்றது. வேதமே 4 விதமா சொல்றது. அது சொல்லும் பொழுது என்ன சொல்லிச்சுன்னாக்கா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானம் சதுஷ்டயம் அப்படின்னு பிரமாணம் சொல்றது வேதம். ஸ்மிருதி ஞாபகம், பிரத்யக்ஷம் நம்ம பிரத்யக்ஷம், ஐதிஹ்யம் அது சப்தத்தை ஐதிஹ்யம் சொல்றது, அனுமானம் நம்ம ஊகிச்சுக்கிறோமோ இல்லையோ அது. இந்த 4க்கு தான் சொல்றது வேதம். இந்த 4 தான் இருக்குன்னு சொன்னதுனால நமக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம், சப்தத்தை சாஸ்திரம்னு சொல்லிடுறோம். அந்த 3 தான் நமக்கு பிரமாணம். அதன் பிறகுதான் இது 3 தான் பிரமாணம்ன்றத சாங்கியனும் அங்கீகரிக்கிறோம், நாமளும் ஒத்துக்கிறோம். இந்த 3 பிரமாணம் தான் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். 3 பிரமாணம் தான் இருக்குன்னு நாமளும் ஒத்துக்கிறோம், அவனும் ஒத்துக்கிறான். ஆனால் இந்த 3 பிரமாணங்கள்னால சித்திக்கிறது எந்திரமாம். ஸ்மிருதிய அது பிரமாண ஞானம். ஆனால் அது தனியா பிரமாணம்னு சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா ஸ்மிருதிங்கிறது என்னது? ஊகிச்சு சொல்றது தானே, அதாவது ஞாபகப்படுத்தி சொல்றது தானே. எப்போ ஏற்கனவே ஒரு பிரத்யக்ஷத்தினால பார்த்திருக்கோம், அதுதான் அனுவாதம் பண்றது. அனுவாதமா இருக்கிறதுனால வெறும் சம்ஸ்காரத்தினால உண்டாகிறது. அத பிரமாண கோடியில சேர்க்கணும். பிரமாண கோடியில சேர்க்கல. இப்ப மன்வாதி ஸ்மிருதிகள்லாம் அப்படித்தானேன்னா ஆமா, அதெல்லாம் கூட அது ஸ்மரித்து சொல்றதுனால அது. ஆனால் அது வேத மூலத்தையா பிரமாணம்னு சொல்ல போறோம். வேதத்தை மூலமா உடையதாக இருக்கிறதுனால அது பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த 4 விதமான பிரமாணங்கள் தான் இருக்கு, 4 விதமான ஞானங்கள். அந்த 4 ஞானத்திலேயே எல்லாம் அடங்கிடும். அது சரி, இந்த மாதிரி சொன்னாக்கா கொஞ்சம் விரோதம் வருமே. ஏன் விரோதம் வரும்னாக்கா சந்தேகம் வருது லோகத்துல. சந்தேகாத்மகமான ஞானத்தை எங்க சேர்த்தீங்க? அத மாதிரி விபர்யம் வருது. இப்ப அக்கியாதி கியாதி எல்லாம் சொன்னமே அது வருது. இன்னொன்னா தெரியுது, விபரீதம் எல்லாம் தெரியுது. அத மாதிரி தர்க்கம் பண்றோம். தர்க்கமானது பிரதிஷ்டிதம் கிடையாது, அப்பிரதிஷ்டிதம். அது இதெல்லாம் எங்க போய் முடியும்? இதற்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா இந்த சந்தேகம், விபர்யம், தர்க்கம் இதெல்லாம் நமக்கு இல்லை. அந்நிதாக்கியாதி எல்லாம் ஒத்துக்கிறா பாருங்க, அவளுக்குதான் அது. சர்வம் ஞானம் யதார்த்தம் தான் நாம சொல்றோம். எல்லாமே யதார்த்தம் அப்படின்னு சொல்ற நம்ம சித்தாந்தத்துல சந்தேகமும் வராது. வரவே லோகத்துல ஒவ்வொரு அதிகரணத்திலையும் அதெல்லாம் பின்னாடி என்ன விசாரம் பண்ண பாரு. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் இப்படியா அப்படியா, பரமாத்மாவா ஜீவாத்மாவா சந்தேகம் வருது. அதற்கு நீ என்ன பதில் சொல்லுது அப்படின்னு கேள்வி வரும். அதற்கெல்லாம் பதில் பாஷ்யக்காரர் ஸ்பஷ்டமா சாதிச்சுட்டு போயிட்டார். அதெல்லாம் கூட எப்படின்னாக்க நமக்கு கிரகணம் மரணம்லாம் இருக்கு சொன்ன மொழி பேத அக்கிரகம்னுட்டு அத மாதிரி கொண்டு பார்க்கணும். அத மாதிரி கொண்டு பார்க்கறதுனால எந்த விரோதமும் வராதுன்னுட்டு ஜிக்ஞாசாதிகரணத்துல மகா சித்தாந்தத்துல எந்திரமானவர்கள் சாதிச்சிருக்க தியாதி வாக்கு. அதனால இந்த மாதிரி விரோதம்ன்றதே கிடையாது நமக்கு. ஆகவே அந்நிதாக்கியாதியை யார் உச்சொன்றிருக்காளோ, பிராந்தி ஞானம் உண்டு அயதார்த்த ஞானம் உண்டுன்னு யார் உச்சொன்றிருக்காளோ அவ அத மாதிரி சொல்ற. அது உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க அதுக்கும் சமாதானம் சொல்லிடுவோம் அப்படின்லாம் சொல்றதுனால இங்க 4 விதமான ஞானங்கள் தான் இருக்கின்றன. அந்த 4லையும் 3 தான் பிரமாணமாக கிரகிக்க போறோம். பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகம். ஆகம் சப்தம், அத ஆகமம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். மகாபூர்வபக்ஷம் முடிக்கிற சமயத்துல கடைசியில சாதிக்கிறார், இந்த 3 பிரமாணத்தை நாங்க ஒத்துருக்கோம். இதை ஒத்துருக்கிற எங்களுக்கு எதுதான் எங்களுக்கு சித்திக்காது அப்படின்லாம் கேட்க போற. உபமானத்தை பிரத்யக்ஷத்துல சேர்த்துருவேன், அபாவத்தையும் பிரத்யக்ஷத்துல சேர்த்துருவேன், அர்த்தாபத்திய அனுமானத்துல சேர்த்துருவேன். அதனால 3 பிரமாணம் சொன்னாலே எல்லாம் போரும். அதே வைசேஷிகனும் பௌத்த
பௌத்தாலோ அவெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் உண்டுன்னு சொன்னான். சார்வாகன் பிரத்யக்ஷம் மட்டும்தான் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரமாணங்களை சொல்லிட்டு போறா. அத்வைதிகள் 6ன்னு சொல்றான், பாட்ட மீமாம்சகன் 6ங்கிறான். அத மாதிரி இவன் பிரபாக மீமாம்சகன் 5 போரும் அப்படின்னா, நையாயிகன் 4ன்னு சொன்னான். ஆனால் எம்பெருமானாரோ 3 பிரமாணங்கள் தான். அது கூட எப்படி நான் சொல்லல, ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி வந்து முதல்ல ஸ்மிருதி பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லித்தது. ஸ்மிருதின்னு அது வேதமே போட்டு கொடுத்துருக்கு, சொல்லி கொடுத்துருக்கு. வேதமே சொன்னதுனால ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானம் சதுஷ்டயம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. அப்படி சொன்னதுனால இந்த 4 அதுல கூட 3 தான். ஸ்மிருதியை நாம என்ன பண்ணிடுறோம்னாக்கா அனுவாத சுரூபமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால அந்த கிரமத்துல அதை பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு எந்த விரோதமும் வராது நம்ம சித்தாந்தத்துல. அதனால இந்த 3 பிரமாணங்கள் தான். 4வதா அதை சேர்த்துக்க போறோம். அது பின்னாடி ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணங்கள், அது எத்தனை எத்தனை வகையா இருக்கும், அதுல எத்தனை தோஷங்கள் வரும், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போறேன். இப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சாதிக்க போறேன்னாக்கா, இந்த மாதிரி 4 இருக்கு, 3 பிரமாணம், ஒண்ணு ஸ்மிருதின்னு ஒண்ணு, இது 4 இருக்கு. இது வேதம் சொல்லிட்டு இதனுடைய சங்கிரகமான லட்சணம் என்ன, உடனே சங்கிரகமா இதனுடைய சுரூப்பம் என்ன லட்சணம் பொதுவா சொல்லிடுவார். அதுக்கப்புறம் விவரமா விசாரம் பண்ண போறது. அதை திங்கட்கிழமை சேவிக்கலாம். அப்ப திருபரம்பராயி நம.